எல்லாத்துக்கும் வணக்கங்க. குருவே சரணம். நான் எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரவணன் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வுங்க. தளபதி விஜய் ஜாதகம் ஒரு சிறு ஆய்வு. அதாவதுங்க, அவரது கடகராசி கன்னி லக்னங்கிற அடிப்படையில் பலன் பேசுகிறேங்க. ஏன்னா நெட்டில் அந்த டேட்டு தான் வருதுங்க, அந்த டைம் தான் வருது. டைம் ஜாதகம் எல்லாம் நெட்லேயே இருக்குங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுவும் எல்லா ஜோதிடர்களுக்குமே பெரும்பாலும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க தொண்டர்களுக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு தோராய டைமா அப்படிங்கிறது தெரியலைங்க. இருந்தாலும் நான் கடகராசி கன்னி லக்னங்கிற அடிப்படையில் பேசலாம், இன்றைக்கி ஒரு சின்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னுங்க. இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, இன்றைக்கி சூரியன் குரு சேர்க்கை பலன். சூரியன் குரு சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு விஜய ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு. விஜய ஜாதகத்தில் குரு புதன் இணைவு இருக்குங்க. அது நல்லா கவனித்து பார்த்தா தெரியுங்க. அதாவது கும்பத்தில் இருக்க குருவும் மிதுனத்தில் இருக்க புதனும் ஒரே பாகையில் வருவாங்க. அதாவது ஒரு 3-4 டிகிரிக்குள்ளேயே வருவாங்க. அது இணைவுங்க. அப்படி இருக்கும்போது அந்த புதனை குரு பார்க்கறதுனால புதன் வலுவாகுதுங்க. கடகத்துக்கு 3-12. அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு லக்னமும் 10. லக்னாதிபதியே 10ல் உட்காந்துருக்காரு கடக லக்னத்துக்கு. அதனால் குருவும் புதனும் இணைகிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயம்தாங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு மிதுனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்களில் பலன் எடுத்து பார்த்தோம்னா, லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வரப்போகிறாருங்க. வர பங்குனியிலிருந்தே அவருக்கு அந்த பலன் ஆரம்பிச்சிருங்க. அவர் ராசிக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அவர் மக்களை சந்திக்க போகிறாருங்க. சித்திரை மாதமெல்லாம் மக்களை அவர் ஷூட்டிங்கெல்லாம் போக மாட்டாருங்க, படமும் நடிக்க மாட்டார். முழுக்க மக்கள் மேலே கவனம் வச்சு அவரே கால்நடையாக நடைப்பயணம் நம்மளையெல்லாம் சந்திக்க போகிறாருங்க. பொதுமக்களை சந்திக்க போகிறாரு. இன்னொரு 3 மாதத்துக்கு இப்போ 3 மாதம் முடிஞ்சதுமே அதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருவாருங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்து வந்துடுங்க. சித்திரை மாதம் கன்ஃபார்முங்க. இது அவர் மக்களை சந்திக்க போகிறாருங்க. நம்ம அவரை தேடி போக வேண்டிய காலம்லாம் இல்லைங்க, அவரே நம்மளை தேடி வரப்போகிறாரு சித்திரை மாதம். அதில் எந்த மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி தொண்டர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான உழைப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக வருங்க. ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு 7 சனிராகு சேர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தொண்டர்களுக்கு அதிக உழைப்பு இருக்குங்க. அதே மாதிரி மக்களை உறுதியாக சந்திக்க போகிறாருங்க. அவருடைய சிறு ஆய்வுங்க விஜய் ஐயாவது. மேற்கொண்டு அவர் சந்தித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அரசியலில் இப்போ இருக்கிறத விட ஒரு பெரிய பவருக்கு வருவாருங்க, உறுதியாக வருவாருங்க. ஏன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம், அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடம். அவர் கால்வலிக்க நடக்க போகிறாருங்க, கால்வலியில் இருக்க போகிறாரு. மக்களை சந்திக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட போகிறாருங்க. இது நடக்க போகுதுங்க. இன்னும் 3 மாதத்தில் இது நடக்கும். கண்டிப்பாக சித்திரை மாதம் அவர் மக்களை சந்திக்க வராருங்க. இது என்னுடைய சொந்த ஆய்வு தாங்க, நெட்லேருந்து எடுத்திருக்கு. இது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட இந்த குரு போய் இணைய போகிறாருங்க. சூரியன்னா அரசியல், அரசாங்கம், மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா அவருடைய ஆன்மா தான் சூரியன். ஆன்மாக்காரகன் சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பூமியில் வந்திருக்கிறதே நம்முடைய ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த சூரியன் மேலே குரு வரும்போது அவருடைய அனுபவங்கள் மக்களோட தொடர்பில் இருந்து அவர் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களாக வரப்போகுதுங்க. அந்த அனுபவங்களை இப்போது அவர் சித்திரை மாதம் சந்திக்க போகிறாருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சூரியன் குரு சேர்க்க ஒரு அற்புதமான பலனை அவருக்கு கொடுக்க போகுதுங்க சித்திரை மாதத்தில். அதுக்கு மேலே அரசியலில் ஒரு படி மேலே வருவாருங்க. நான் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இது நடக்குங்க. பார்க்கலாங்க. சித்திரை மாதம் நான் இது பற்றி ஒரு வீடியோ போடுறேங்க. நன்றிங்க, வணக்கம்.